ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான டீ ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரோஸ் மசாலா சாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டீ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பெட்டல்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கமகமன் நல்ல வாசனையோட நல்லா திக்காக சூப்பரான டீ வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 1 மினிட் நல்லா கொதித்ததுக்கப்புறம் 5 ஸ்பூன் வந்து டீ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 1/2 இன்ச் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நாட்டு சக்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 பேருக்கான டீன்றதுனால நான் வந்து 5 to 6 ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக துளசி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு அகெயின் ஒரு 1 மினிட் நல்லா கொதிக்கட்டும். அந்த கலரும் டீ கலரும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட திக்கான சூப்பரான டீ மசாலா சாய், ரோஸ் மசாலா சாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப 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 அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் வந்து இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து 6 to 7 ஸ்பூன் கூட நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.